வந்திருக்கின்றார். மூவருமே திருவண்ணாமலையில் மிக சிறந்த ஒரு பேச்சாளர், மிக சிறந்த ஒரு ஆன்மீகர்கள். அவர்கள் நம்மோடு வருகை தந்தது நமக்கு மிகவும் சிறப்புக்குரியது, மகிழ்ச்சி அடையக்கூடியது. உங்களுக்கெல்லாம் அவர்கள் தாம் படித்த, தாம் அனுபவித்த மாணவர்கள் எப்படி தன்னுடைய கல்லூரி நாட்களை கடந்து செல்ல வேண்டும். இசையோடு பாடக்கூடியவர், அவர் வயதை பாருங்கள். அவர் இந்த அளவு நம்மளுடைய மொழி பணியை சிறப்பாக செய்து கொண்டு வருகிறார். எப்படினால் நம்மளுடைய தள்ளாட வயதுல கூட நம்மளுடைய மொழி பாதுகாக்கப்பட வேண்டும், நாம் படித்தது பலருக்கு பயன்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டு வருகின்றவர். எந்த விதமான எதிர்பார்ப்பும் நம்மளிடம் அவர் கேட்பதில்லை. மாணவர்கள்ட்ட உரையாடணும், மாணவர்களை நல்ல நிலைக்கு கொண்டு வரணும், அது மட்டும்தான் அவருடைய நோக்கம். அவர் எடுத்திருக்கின்ற 2 கவிஞருமே மிக சிறந்த தலைப்பு. பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும் என்ன தலைப்பு போட்டிருக்காரு. பன்முக சொல்லு, பன்முக பாரதியும் பாரதிதாசன். பன்முக நோக்கில் அவர்கள் எல்லாவற்றையும் சமூகத்துல சின்ன வயதிலிருந்து ஓடி விளையாடு பாப்பாவில் தொடங்கி பாஞ்சாலி சபதம் மகாபாரதத்துக்கு போய் அந்தந்த காலகட்டத்தில் விடுதலைக்கு மட்டுமில்லை, நாட்டு விடுதலைக்கு மட்டுமில்லை, பெண் விடுதலைக்காகவும் தன்னுடைய கவிதையை படைத்தவர்கள். இருவர்களுமே ஒரு புரட்சி செய்தவர்கள் அந்த கவிதை. ஏன்னா அதுக்கு முன்னாடியெல்லாம் நமக்கு செயின் நடையில தான் இருந்தது. சான்றோர்கள் இருந்தாலும் அந்த செயினை நாம் புரிந்து கொள்ளணும். ஆனால் பாரதிதாசன் கவிதைகளை நாம் படிக்க வேண்டும் என்றால் யாருடைய உதவியும் இல்லாமல் நம்மளுடைய சமூக நோக்கோடு எழுதியிருக்கின்றதுனால நமக்கு எளிதாகவே இருக்கும். அந்த இருவரை பற்றி இங்கு சிறப்பாக உரையாற்ற வந்திருக்கின்றார். அவரோடு சேர்ந்து இருவரும் நமக்கு வந்து நம்மளுடைய தமிழ் 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு உரையாற்ற உள்ளார்கள். அவர்களையும் நம் துறை சார்பாகவும் ஆசிரியர் சார்பாகவும் வரவேற்று மகிழ்கின்றேன். அவர்கள் நிறைய பேசணும், அதை நாம் கேட்கணும். அதனால நான் இத்தோடு என்னுடைய உரையை முடித்துப்படுகின்றேன். நன்றி.